ஆகிட்டோம். நான் கண்டிஷனர்லாம் போடல, பேக் போட்டதுனால வந்து கண்டிஷனர் வேணாம்னு சொல்லிட்டேன். வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா, பேக் போட்டு சூப்பராக ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஷாம்பு போட்டு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணல, நீங்களே பார்த்துருப்பீங்க. முடி சில்கியாக ஷைனியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். முடி நல்லாவே காஞ்சிருச்சு, லைட்டாக ஒரு ஈரம் மட்டும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். முடி ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இப்போ உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். பார்லருக்கு போய் ஸ்மூத்தனிங் பண்ணணும், அயன் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நல்லா பண்ணிவிட்டு காற்றாட ஃபேன் காற்றுல விட்டிங்கனாலே முடி நல்லாவே காஞ்சிரும். உங்களுக்கு நல்லா சில்கியாக ஷைனிங்காக உங்கள் ஹேரோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஸ்மூத்தாக சில்கியாக நல்லா இருக்கும்ப்பா. கண்டிப்பாக நீங்களும் இந்த பேக் போடுங்க. தெரியுதா? ஹேர் டை போட்டு முடியெல்லாம் வீணா போச்சுன்றவங்களுக்கு இந்த பேக் செம்ம ரிசல்ட் கொடுக்கும்பா. தோட்டம் பூ பூக்குதே, வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே, வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே, வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதயன்னைவ தோட்டம் பூ பூக்குதே, வாலின்றி போரின்றி வலிக்கின்ற வார்த்தை தேவையில்லை, வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று